மிஸ்டர் ஜான், இவ்வளவு கேட்ட பிறகு என்ன சொல்றீங்க? யோசிச்சு பார்த்தீங்களா? ஆமாம் சார், என்னை பொறுத்தவரை என்னால் பண்ண முடியாது சார். இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இவனை தம்பி, உங்களோட நல்லதுக்கு வேண்டிதான் சொல்றேன், புரிஞ்சுக்கும். என் நல்லதை விட சமூகத்தோட நல்லது தான் சார் எனக்கு வேணும். ஒண்ணுமே புரியாதாளா இருக்கிய. ஒன்ன மாதிரி உள்ளவங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம். சரி, கிளம்ப. சரி சார். அந்த பாதையோட பேரை சொல்லி ஊழல் நடத்தி கட்சி நிதிக்காக கோடிக்கணக்காக கொள்ளையடிச்ச அந்த கும்பலுக்கு ஜான் ஒரு விதத்திலையும் அடிபணியவே இல்லை. பல விதத்திலையும் ஜானை தங்களோட வசம் சேர்த்துக்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஜான் தன்னோட நேர்மையை மட்டும் விட்டு கொடுக்கவே இல்லை. அந்த ரோட்டோட அலைன்மெண்ட்டை மாற்றி அதன் வழியாக ஆயிரக்கணக்கான சந்தன மரங்களை வெட்டி சாய்ச்சி கோடிக்கணக்காக சம்பாதிக்க அவங்க போட்ட திட்டம் அதனாலேயே முடங்கி போச்சு. சரியா பண்ணு. பார்த்துட்டு வரேன் சார். நீங்களா? வணக்கம் மிஸ்டர் ஜான். வாங்க சார். ஹலோ. என்ன சார் விஷயம்? தனியாக பேசுறேன்னு நினச்சி தான் வந்தேன். சிலவங்களுக்கு தனியாக பேசுறது தான் பிடிக்கும். வணக்கம்மா, நான் குருமூர்த்தி, மினிஸ்டர் குருமூர்த்தி. வணக்கம் சார். என்ன பேசணும்? நம்ம உட்காந்து சேர்ந்து யோசிச்சு பார்த்தோன்னா சில சமயம் மனசு மாறிடும். எனக்கு அப்படி, உங்களுக்கு அப்படி? இல்லை சார், மாற்றம் எதுவும் இல்லை. உங்க புருஷன் ரொம்ப நல்ல மனிதன், கொடுத்து வச்சவங்க நீங்க. வரட்டுமா? முதல்ல ஜான் கிட்ட பேசி பார்த்தாங்க, அப்புறம் மிரட்டி பார்த்தாங்க. ஜான் நீதிக்கு நேர்மைக்கும் புறம்பா எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். அந்த வழி சரிப்படாதன்னு தெரிஞ்சுக்கிட்ட குருமூர்த்திங்கிற கிரிமினல் தன்னோட பிளானை மாற்றிக்கிட்டான். ஜான் சொல்கிறது தான் சரின்னும் நாங்கள்லாம் திருந்திட்டோன்னும் அவரை நம்ப வச்சான். ஜானும் அதை பெருசாக நம்பினார். அதுக்கு நடுவில் தான் ஜானோட பையன் ஃப்ரெட்டியோட 10வது பிறந்தநாள் வந்துச்சு. தன்னோட காட்டேஜில் சின்னதாக கேக்கு வெட்டி கொண்டாட இருந்த நேரத்தில் அங்கே வந்த குருமூர்த்தி தன்னோட செலவில் பெருசாக கொண்டாடுறதா காட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷனையே ஏற்பாடு பண்ணான். நல்லபடியாகவே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு சந்தோஷமாக எல்லாரும் போகிற வழியில் ஜான் உருவாக்குற அந்த காட்டு பாதையிலேயே கொடூரமான ஒரு சதியால் ஜானையும் அவர் குடும்பத்தாரையும் தீர்த்து கட்டினா அந்த குருமூர்த்தி. போய் சேர்ந்துட்டியா? நான் ஆட்டாடினேன். எத்தனை தடவை சொன்னேன் வேணா வேணா வேணான்னு. கூட இருந்திருந்தா ராஜாவா வாழ்ந்திருக்கலாம். இப்ப போ, போய் தொலை. அவன் போய் சேர்ந்துட்டா. ஏன் என்னத்தை புடுக்கிறதுக்கு உயிரோடு இருக்க? சிவா அட்ரா கல்ல போய் தொலை. சிவா முடிடா அவனை. ஏய் வண்டியறா, அவனை பிறக்க பாத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சுக்கிட்டான்.
ஜானோட பையன் ஃப்ரெட்டி. எல்லா தொல்லையும் ஒழிஞ்சதாக நினச்ச குருமூர்த்தி அதுக்கப்புறமும் ஆட்டம் போட ஆரம்பித்தான். கூடவே தப்பிச்ச ஃப்ரெட்டியை தேடி அவனோட அடிமைகளாக இருந்த போலீஸை ஏவி விட்டான். அவங்களும் ஒரு இடம் விடாம காடு பூரா அவனை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க கையில் அவன் மாட்டவே இல்லை. அந்த கொடூரமானவன் அந்த குழந்தையை கொன்னிருப்பான்னு நானும் நினைச்சேன். ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காட்டு பாதையில கோரமான ஒரு விபத்துல குருமூர்த்தியோட வலது கையா இருந்த அந்த எம்எல்ஏ சிவராமன் கொலை செய்யப்பட்டான். குருமூர்த்திக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. ஆனா அது ஒரு விபத்துன்னு எனக்கு என்னமோ தோணலை. அது ஒரு வெறியோடு கூடிய பழிவாங்கலாதான் எனக்கு தோணுச்சு. என்னோட பத்திரிகைக்காரன் புத்தியால் நான் உண்மைகளை தேட ஆரம்பித்தேன்.
என்னோட பாதையில எதுக்கு நீ வந்த? என் வழியில நான் தனியா தானே போய்கிட்டு இருந்தேன். என் பாதையில குறுக்க வந்த எதையுமே நான் பாக்கி வச்சதில்ல. என்ன பயந்துட்டியா? உனக்கு ஒன்று தெரியுமா? ஒரு 10 வயசு பையன் தனியா யானையும் புலியும் சிங்கமும் வாழ்ற காட்டுக்குள்ள பக்கத்துல வேற யாருமே இல்லாம ஊருக்குள்ள போனா கொல்றதுக்கு 6 பேர். கொடூரமா கொல்ற அந்த மனுஷ மிருகங்களை விட பசிக்கும் போது மட்டும் கொல்ற இந்த காட்டு மிருகங்களுக்கு நடுவுல பயந்து பயந்து வாழ்ந்து இப்ப நான் பாதி மிருகம் பாதி மனுஷன். அந்த மிருகங்களை மாதிரி இப்போ நான் பசிக்க 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 வேட்டையாட போறேன். என்ன பசின்னு தெரியுமா? பழி வாங்குற பசி. அதுக்குள்ள நீ வரக்கூடாது. ஒருவேளை வந்த நான் கடைசியா வேட்டையாட போறேன். அதுவரை நீ இந்த 4 செவத்துக்குள்ள தனியா கடை. அப்போதான் உனக்கு என் வழி தெரியும்.